ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. நம் உள்ளத்தில் தோன்றும் நல்ல எண்ணங்களை நல்ல செயல்களாக வெளிப்படுத்துவோம். நற்செயல்களை தொடர்ந்து செய்து அவற்றையே வழக்கமாக்கிக் கொள்வோம். இவை அனைத்தும் நம்மை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும். குரு ஆசியுடன் அனைத்தும் வெற்றியாக அமையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஆன்மீகத் துறையில் எதிர்பார்ப்பும் எதிர்ப்பும் உண்டு. அடிகளார் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் பொறாமை அதிகம் உண்டு. நீங்கள் வந்தோம் போனோம் என்றிருக்கக்கூடாது. ஆலயம் வந்தால் ஒரு பணியை பொறுப்பெடுத்து செய்துவிட்டு போக வேண்டும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடகா மாநிலம் சேஷாத்ரிபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கர்நாடகா மாநிலம் சக்தி கணபதி நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். சக்தி சக்தி. இது இப்போ நம்ம இந்த சித்ரா பௌர்ணமி வேள்வி குடும்பத்துக்கு அம்மா நிறைய முறை இது சம்பந்தமாக பாத பூஜையிலையும் அம்மா அருள் வாக்குலையும் எங்களுக்கு நிறைய அருள் இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய கணவருக்கு ஆக்சுவலாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். அவங்களுக்கு அடிக்கடி இந்த நெஞ்சுக்கிட்ட வலி வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மா அப்போ பாத பூஜை பண்ணி கேட்கும்போது அம்மா சொன்னாங்க, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும் சக்தி. அப்போவே என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நீ சூலம் யாக குண்டம் கட்டு, அவங்க பேரில் கட்டுன்னு ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லி சொன்னாங்க அம்மா. ஸோ அதிலிருந்து தொடர்ந்து அம்மா நீ சூலம் ஒவ்வொரு தடவையும் கட்டணும், அதை சூலத்தை விட்டுறாத மகளே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அருள்வாக்கில் அதுக்கப்புறம் சொன்னாங்க. அதுக்கு அந்த இது நம்ம அம்மா சொல்கிறாங்க, இது ஏதோ யாகம், ஏதோ வேள்வி நடக்குது, ஏதோ பூஜை நடக்குது அப்படின்னு நினைக்காத. இது ஒரு இது அம்மா நமக்காக இந்த கலியுகத்தில் நம்ம ஊழ்வினை முடிச்சுக்கள் அவிழவும், பல நம்மளுடைய தீவினைகள் அகலவும் அம்மா நமக்கு இது வழி காமிச்சிருக்காங்க சக்தி. இது அம்மா சொல்கிற மாதிரி இது பரம்பொருள் நம்ம பங்காரம்மா அவதாரமாகி இங்கே நமக்கு இந்த வழிமுறையெல்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்காங்க. நம்ம பழைய புராணங்கள் எல்லாம் படித்தோம்னா இந்த மாதிரி வேள்வி யாகமெல்லாம் அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு யாகம் வேள்வியெல்லாம் இன்றைக்கி அம்மா நம்ம சாதாரண மக்களாகிய நமக்கும் அம்மா அதிலெல்லாம் கலந்துக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம நினச்சா இதில் இந்த மாதிரி ஒரு வேள்வி யாகமெல்லாம் நம்ம செய்திடவும் முடியாது, சக்தி கலந்துக்கவும் முடியாது. இது அம்மாவுடைய பெருங்கருணை. இது அம்மா அவதாரமாகி வந்திருக்கிறதுனால இந்த சக்தி யுகத்துக்கு அம்மா வழி காமிச்சிருக்காங்க. நம்ம எவ்வளவு பெரிய நம்மளுடைய ஊழ்வினையாக இருந்தாலும் அம்மா நமக்கு வழி காமிக்கிறாங்க. சக்தி எப்படி அதிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வருதுன்னு அம்மா நமக்கு வழி காமிக்கிறாங்க. அதில் ஒன்று தான் இந்த சித்ரா பௌர்ணமி விழா. ஏன்னா அம்மா நிறைய விழாக்கள் நடத்துகிறாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது. அம்மா நவராத்திரி நேரத்தில் காப்பு கட்ட சொல்கிறாங்க, அதுக்கு தனி சிறப்பு சக்தி. அதுவும் நம்மளை பல்வேறு நம்மளுடைய வினை
வினைகள் நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு. இப்போ இந்த சித்ரா பௌர்ணமியில் அம்மா வந்து எங்கள் குடும்பத்துக்கு சொன்னது, இந்த சூலத்தில் வந்து நீ சூலத்தை விடாத, சூலத்தில் வந்து கலந்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நாங்கள் தொடர்ந்து வந்து சூல வேள்வி யாககுண்டத்தில் அம்மா கலந்துக்கிற வாய்ப்பையும் அம்மா தான் சக்தி கொடுக்குறாங்க. நம்ம முயற்சின்றதை தாண்டி அம்மாவுடைய பெரிய கருணை இது. அது மாதிரி கொரோனா டைமில் வந்து இது இப்போ அம்மா முன்னாடியே சொன்னதுனால அது ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து சூலத்தில் கலந்துக்க சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. இப்போ கொரோனா டைம் வரும்போது நடுவில் வந்து ரொம்ப கலக்கமாயிடுச்சு. அந்த வருஷம் ஏன்னா நம்ம வேள்வி நடக்குமா, நமக்கு வந்து சூலம் கட்ட முடியுமா, நம்ம கட்டினாலும் அதில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைக்குமா, இப்படியெல்லாம் ரொம்ப கலக்கமாக இருந்தது. ஏன்னா அம்மா வந்து கலந்துக்க சொல்லியிருக்காங்களே, நம்ம எப்படி வந்து இப்போது இந்த கொரோனா நேரத்தில் எப்படி நடக்க போகும் அப்படின்னு ஒரு கலக்கமாக இருக்கவே, அன்னைக்கு கொஞ்சம் தான் அப்படி யோசித்த நேரம் சக்தி. அந்த நேரத்தில் அம்மாவும் திருமதி அம்மாவும் வந்து எல்லாருக்குமே வந்து கொரோனா டைமில் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதில் வந்து இது மாதிரி கொரோனா டைமு இது நடக்குமா அப்படின்றதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க. திருமதி அம்மா சொல்கிறாங்க, அம்மாவுடைய எண்ணத்தை திருமதி அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த கொரோனா நேரத்தில் இது நடக்குமா அப்படிலாம் நினச்சி யோசிக்காதீங்க. உங்களுக்கு அம்மா சொல்லியிருக்கிறது அந்த தர்மத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது உடனே பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஸோ நான் அன்றைக்கி தான் நினச்சேன், அம்மா நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்கம்மா இந்த நேரத்தில் இதை எப்படி கட்ட முடியுமா, இது நடக்குமா, இது நாங்கள் கலந்துக்க முடியுமானெல்லாம் ஒரு மனசில் தோணவே, அன்றைக்கி சாயந்தரம் வந்து அம்மாவும் திருமதி அம்மாவும் அந்த வீடியோவில் வந்து அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் தர்மம் செய்யணுன்றதை உடனே இது பண்ணிவிடுங்க, இது நடக்குமா அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. உடனே வந்து அதுக்கான அந்த அம்மா வந்து வழி காமிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து தொடர்ந்து அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இதே மாதிரி தான் சக்தி. ஒரு நாள் நான் அலுவலகத்துக்கு போயிட்டு நான் திரும்பி வரும்போது என் கணவர் வந்து வீட்டில் இருந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் வந்த உடனே இன்றைக்கி வந்து நான் மதிய நேரத்தில் வீட்டில் இருக்கும்போது அம்மா பங்காரம்மா வந்தாங்க. வந்துட்டு அப்போ எங்கள் கணவர் வந்து அம்மா கிட்டே கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஏம்மா இந்த மாதிரி இதயத்தில் பிரச்சனை, அப்புறம் ஹெர்னியா பிரச்சனை, இப்படி மாறி மாறி நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த பிரச்சனை ஏம்மா எனக்கு வருது, எனக்கு நீங்கள் ஒரு வழி சொல்லுங்கம்மான்னு கேட்குறாங்க. அப்போது நீ சூளம் கட்டிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா. அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஆமாம்மா கட்டிட்டேன் அப்படின்னா. ஏன்னா அந்த வருஷம் அப்போ சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இது நடக்குது. அப்போது ஒரு சூலத்துக்கு ஏற்கனவே கட்டிட்டோம். அப்போ அம்மா வந்து சொல்கிறாங்க, ஒன்று தானா கட்டிட்டியா, ஒன்று தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னோடனே அம்மா வந்து அதுக்கப்புறம் அம்மா ஒன்றும் சொல்லலை, அம்மா மறைஞ்சிட்டாங்க. இது வந்த உடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மா வந்து வந்தாங்க இன்றைக்கி, இப்படி கேட்டாங்க, நீ சூளம் கட்டிட்டியான்னு கேட்டாங்க. அப்புறம் நான் கட்டிட்டேன்னு சொன்ன உடனே அம்மா ஒன்று தானான்னு கேட்டாங்கன்னொடனே, சரி நம்ம அம்மாவுடைய திருவுள்ளம் அப்போ நம்ம ஒன்றும் போதாதுன்றது தான் அம்மா சொல்கிறாங்க, நம்ம இன்னொன்று கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறை வந்து 100 சூலமும் கட்டணும். அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம், அம்மா வந்து 2 தான் சொன்னாங்களா, இல்லை வந்து நம்ம எப்படி நம்ம அதை வந்து அம்மா கிட்ட தானே கேட்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நாங்கள் போகும்போது அம்மா சொன்னாங்க, நீ போன தடவை என்ன கட்டினியோ அதே கட்டுன்னு. அப்போ எனக்கு அதுக்கான அந்த கன்ஃபர்மேஷன் அம்மா கொடுக்குறாங்க. அதாவது போன தடவை அம்மா 2 கட்டுன்னு சொன்னது அம்மா இந்த தடவை ஏற்றுக்கிறாங்க, நம்மளை 2 கட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறையும் வந்து 2 கட்டணும் சக்தி. அதுக்கப்புறம் அம்மா வந்து 2023 அந்த சித்ரா பௌர்ணமி அப்போவும் நான் பாத பூஜை பண்ணி கேட்கும்போது அம்மா வந்து சூளம் கட்டிட்டியா, இன்னொன்னும் கட்டிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அம்மா எங்களுக்கு கொடுத்ததுக்கான உத்தரவு. அம்மா இங்கேயே தான் இருக்காங்க, நம்ம கூடவே தான் இருக்காங்க, அருவுருவமாக அம்மா நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க. அம்மா எல்லா வழிமுறையிலையும் நமக்கு காமிச்சு கொடுத்துட்டாங்க. அம்மா சொன்னது அத்தனையும் நம்ம வந்து நம்ம கடைபிடிக்கிறதுக்கு அம்மா அருள் புரியணும். அந்த எண்ணம் மட்டும் நம்ம வந்து தொடர்ந்து அம்மா கிட்ட திருப்பாதத்தில் நம்ம வச்சு, அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுடைய திருவுள்ளம் எங்களை எப்படி இயக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி இயங்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் வழிகாட்டுங்கம்மான்ற ஒரு வேண்டுதலை மட்டும் நம்ம அம்மா திருப்பாதத்தில் வச்சு வேண்டிக்கலாம் சக்தி. இந்த வாய்ப்பை யாரும் நழுவ விடாதீங்க சக்தி. அம்மா என்ன சொன்னாங்களோ அம்மாவே நமக்கு எண்ணம் இருந்தால் போதும், அம்மா நம்மளை வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கான பலனை வந்து நம்ம நல்லா அனுபவிப்போம் சக்தி. நமக்கு நல்லா தெரியும், அதில் கலந்துக்கிறதோடைய அந்த முழு பலனும் அம்மா நிச்சயமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எல்லா குடும்பத்திலையும் சுபிக்ஷமும், எல்லா குடும்பத்திலையும் வர இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் அம்மா நீக்கி, அம்மா எல்லாருக்கும் தன்னுடைய திருவருளையும் குருவருளையும் கொடுத்து அருள் புரிவாங்க சக்தி. அதனால் இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் எல்லாரும் கலந்துக்கிட்டு இந்த உலகம் நன்மை அடையணும். இன்னைக்கு இருக்கிற போர் சூழல் எல்லாம் தணிந்து இந்த உலக நன்மைக்காகவும் அவரவர் குடும்ப நன்மைக்காகவும் எல்லாரும் இதில் கலந்துக்கிட்டு அம்மாவுடைய அருளை பெறணும்னு வேண்டிக்கிற சக்தி. நடுவில் அம்மா ஒரு அருள் வாக்குலையும் சொன்னாங்க, பெண்கள் வந்து பூஜை செய்கிறது, பூ போட்டு பூஜை செய்கிறது, மந்திரம் சொல்கிறது மட்டும் வந்து போதாது, இந்த சூலத்தோட பெருமையை வந்து நீ உணரணும், எல்லாருக்கும் சொல்லணும்னு சொன்னாங்க சக்தி. இதை ஒரு வாய்ப்பாக நான் அதை வந்து எடுத்துக்கிறேன். எல்லாருமே இந்த சூலத்துடைய பெருமையை வந்து நம்ம வந்து மகிமையும் உணர்ந்து அதை நம்ம அனுபவிக்கணும். இந்த வாய்ப்பு நழுவ விடாமல் பயன்படுத்திக்கணும் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.